ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் குஜராத்தி ஐட்டம். இது வந்துட்டு ரவா டோக்லா. பொதுவா டோக்லா வந்துட்டு கடலை மாவுல செய்வாங்க. ஆனா நாம இன்னைக்கு ரவால செய்ய போறோம். சூப்பர் சாஃப்டா செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த செம்ம டேஸ்டியான ரவா டோக்லா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திக்க போறோம். இது வந்துட்டு நல்ல சன்ன ரவை, நம்ம உப்புமாக்கு செய்வோம்ல அதை விட சன்ன ரவை, ரவா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசா இருக்கிறது வந்துட்டு சூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒருவேளை சூஜி தான் இருக்குதுன்னா அதை மிக்சியில ஒரு ஓட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 கப் ரவை இதுல சேர்த்திக்கலாம். எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு தயிர், 1 கப் தயிர் சேர்த்திக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா சேர்த்திக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். இடிச்சு வச்ச இஞ்சி பச்சை மிளகாவையும் இதுல சேர்த்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது ரொம்ப திக்கா இருக்குதுல்ல, இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடுங்க, ரொம்ப தண்ணியா பண்ணக்கூடாது. இதை நமக்கு வந்துட்டு கடைசியில பேட்டர் ஊறினதுக்கு அப்புறம் ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருப்பேன். இதுல நல்லா கட்டி எல்லாம் இல்லாம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுது. பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு முன்னாடி நம்ம கலந்து வச்சதை விட. இப்போ இதுல நம்ம வந்துட்டு 1 பேக்கெட் ஈனோ சால்ட் சேர்த்திக்க போறோம். நான் வந்துட்டு இந்த லைம் ஃபிளேவர் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க ப்ளூ கலர் பேக்கெட்ல வரும்ல, அது கூட சேர்க்கலாம். ஈனோ இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப திக்கா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டின்ல வந்துட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி டின் எடுத்துக்கலாம், இல்லை டிஃபன் பாக்ஸ் மாதிரி அதை எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம உடனே இந்த மிக்ஸ் பண்ணதை போட்டுடலாம். ஈனோ மிக்ஸ் பண்ண உடனே நீங்க வந்துட்டு ஸ்டீம் பண்ண வச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ரொம்ப டேப்லாம் பண்ணக்கூடாது, நம்ம உள்ள இருக்கிற அந்த பபிள்ஸ் நமக்கு தேவை. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண வைக்க போறோம். ஸ்டீம் பண்றதுக்கு நான் கொஞ்சமா தண்ணி சுட வச்சிருக்கேன் ஒரு பேன்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு பவுல் வந்துட்டு தலையில திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம திருப்பி வச்சிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 12ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்க போறோம். இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 12 நிமிஷம் வெந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். நீங்க எந்த அளவு பேன் வைக்கிறீங்க, எவ்வளவு ஹீட் இருக்கு அதை பொறுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் இன்சர்ட் பண்ணி பாருங்க. ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்துச்சு. இது பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு புஸ் புஸ்ன்னு தெரியுதுல. இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஃபுல்லா ஆறல. என்ன செய்யலன்னா ஓரத்தை லைட்டா நம்ம லூஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை தலையில கவுத்து திருப்பி போட்டு லைட்டா டேப் பண்ணலாம். லைட்டா டேப் பண்ணி நம்ம எடுக்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே தெரியுதுல இது எவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு. சூப்பரா பாருங்க, ஹோல் ஹோலா சூப்பரா வந்திருக்கு நம்மளோட டோக்லா. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு செய்யணும். ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூடே போதும், இந்த சூட்லயே மற்றதும் ஃப்ரை ஆயிடும். நான் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு 2-3 சிட்டிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ திருப்பி டர்ன் பண்ணி போட்டுட்டேன் நான். இப்போ இது மேல நம்ம இந்த தாளிப்பு போட்டோம்ல, அதை வந்துட்டு இது மேல இப்படி ஊத்திடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கடலை மாவு டோக்லா பண்ணோம்னா அதுல வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு கடைசியா தண்ணி ஊத்துவோம் அதுல. ஆனா இதுல வந்துட்டு நம்ம தண்ணி ஊத்தக்கூடாது. ரவா வந்துட்டு ஒரு மாதிரி சதன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. இதுக்கு வெறுமனே இந்த மாதிரி தாளிச்சு கொட்டினா போதும். இதுக்கு மேல கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதெல்லாம் தேவையில்லை.
தேங்காய் போட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காயோட இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுடலாம். புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு கூட அந்த தாளிப்புல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு புளிஞ்சு விட்டு அதையும் கூட நீங்க இது மேல ஊத்தலாம், நல்லா இருக்கும். புளிப்பு பிடிக்கும்னா அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா கட் ஆகுதுன்ட்டு. செம ஃப்ளஃபியா சூப்பரா இருக்கும் இந்த ரவா டோக்லாம். கடலை மாவு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ரவால நீங்க செய்யலாம். இந்த மாதிரி ஸ்கொயரா வெட்டிக்கலாம். நம்ம பாருங்க எவ்வளவு சூப்பரா ஃப்ளஃபியா பார்க்கும் போதே தெரியுதுல இது எவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு. செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சூப்பரான ரவா டோக்லாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.